விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் தேவையில்லாத டென்ஷன் தன்னால் விலகுங்க. கொஞ்சம் கொஞ்சமா மன நிம்மதி அடைய போறீங்க. இதனால் வரைக்குமே தூக்கம் இல்லாமல் அவதிப்பட்டவங்களுக்கு நல்ல தூக்கம் கிடைக்கும். ஒரு இன்பமான சூழ்நிலையை அனுபவிக்க போறீங்க. இத்தனை நாள் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே நிச்சயமா நல்ல வெற்றி விரைவில் கிடைக்க போகுது. பிரச்சனை வந்தாலுமே சோர்வடையாம மனம் தளராம உங்களுடைய வேலையை பார்த்துக்கிட்டே இருங்க. இறைவன் உங்க பக்கம் தான் இருக்கிறார். சோதனைக்கு பின்னாடி நிச்சயமா இந்த நேரங்களுக்கு சாதனை காத்திருக்குது. ஆரோக்கியத்திலுமே நல்ல முன்னேற்றம். புதுசாக வண்டி வாங்குறது, வீடு நிலம் வாங்குறது, இது எல்லாமே இந்த நேரம் உங்களுக்கு யோகம் ஏற்படுன்னு சொல்லலாம். ஆனால் ஒரு சில விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணும். வணக்கம் நண்பர்களே. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போகிறீங்க, எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும், இது எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். விருச்சிகன் எடுத்துக்கிட்டிங்கன்னா செவ்வாய் பகவான் தான் உங்களுக்கு ராசிதிபதி. இது ஒரு ஸ்தர ராசிங்க, ஜல ராசி. கால புருஷனோட அங்கமைப்பில் இந்த பொறுத்த வரைக்குமே இந்த ராசி 8ஆம் இடத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய ராசின்னு சொல்லலாம். பெரும்பாலுமே இது நீர் ராசி அமைஞ்சிருக்கிறதால இவங்க மனசுக்குள்ளார ஒரு இயற்கையாகவே கருணை குணங்கிறது அதிகமாக தான் இருக்கும். மனசில் 1000 இருந்தாலுமே ஒரு பங்கு கஷ்டத்தை மட்டும்தான் வெளியில் செல்லக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம். பெரும்பாலுமே எந்த விஷயத்திலுமே முன்னாடி செய்ய மாட்டாங்க, தேல் பின்னாடி தான் விஷம் இருக்கும். அந்த மாதிரி தான் அவங்க செயல்பாடு இருக்கும். எடுத்தவங்க கௌத்தம் அடி உதயம்லாம் இருக்க மாட்டாங்க. பின்னாடி எப்படி செயல்படணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். இவங்களை யாராவது ஏமாத்திட்டாலோ உதாசனப்படுத்திட்டாலோ அவமானப்படுத்திட்டாலோ தகுந்த நேரத்தை காத்திருந்து பின்னாடி பழிவாங்கக்கூடியங்களா இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாம். சுய கௌரவம் ரொம்ப ரொம்ப அதிகம். எந்த சூழ்நிலையும் மற்றவங்ககிட்ட உதவின்னு போய் கேட்டு நிற்கக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க. இந்த தேல் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாதுகாப்பான இடத்துல தான் இருக்கும். அந்த மாதிரி தான் அவங்க எந்த இடத்துக்கு போனாலுமே தன்னுடைய பாதுகாப்பை முதல்ல உறுதி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம். நியாய அநியாயத்தை தெள்ள தெளிவாக எடுத்து செல்லக்கூடிய ஆற்றல் கொண்டவங்கன்னு சொல்லலாம். கொஞ்சம் குறும்புத்தான உண்டு தான். தனக்கு பிடிக்காதவங்களா இருந்தால் அடிக்கடி கொட்டவும் செய்வாங்க. பிடிச்சவங்களா இருந்தால் ஒரு ஏணி மாதிரி வாழ்க்கையில் முன்னேற்றக்கூடியவங்களாகவும் இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாம். பிடிவாத குணம் உண்டு தான். இவங்க பொறுத்த வரைக்குமே இளமையில் கஷ்டப்பட்டாலுமே ஒரு மத்தியம வயசில் உங்கள் வாழ்க்கை சிறப்படையும். சொத்து வாங்கக்கூடிய யோகம், நிலம்புலம், இது எல்லாமே நீங்கள் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டாங்கன்னு சொல்லலாம். தந்தை வழியில் நீங்கள் ஆதாயம் பெறதை எப்போதுமே விரும்ப மாட்டீங்க. தந்தையோட உழைப்பில் ஒதுங்கி இருக்க மாட்டீங்க. தந்தையோட சிறப்பாக முன்னேறணும், அதுவுமே தன்னோட உழைப்பால் முன்னேறணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். தன்னோட வாரிசுக்கு சொத்து சேர்க்கக்கூடிய ஒரு ஆர்வம் உங்களுக்கு எப்போதுமே இருக்கணும்னு சொல்லலாம். எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மை இருந்தாலுமே அடிக்கடி நீங்கள் பொறுத்த வரைக்குமே எந்த ஒரு விஷயத்தையுமே சரி உணர்ச்சி வசப்பட்டு கொட்டுறதும் கிடையாது, மனசில் இருக்கிறத அள்ளி தெளிக்கிறதும் கிடையாது. பொறுமையாக இருந்து செயல்படுறக்கூடியவங்களா இருப்பீங்கன்னு சொல்லலாம். வாழ்க்கை துணை வழியிலுமே ஒரு நிறைய அனுகூலம் பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. திருமணத்துக்கு பின்னாடி படிப்படியான வளர்ச்சி இருக்குன்னு சொல்லலாம். எது எப்படி இருந்தாலுமே வாழ்க்கை துணை வழியில் பொறுத்த வரைக்குமே நல்ல பலனை சிறப்பாக வாழக்கூடிய யோகம் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஏற்படும்னு சொல்லலாம். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பெரும்பாலுமே புத்திர பாக்கியம், தெய்வாருள் நிறைய உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாம். குறைந்த அளவில் பிள்ளைகள் இருந்தாலுமே பிள்ளைகளால் நல்ல பலன் பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. விருச்சிக ராசிக்காரர்கள் சமூக சேவைகளில் ஈடுபட்டு தளராத மற்றவங்களுக்காக பாடுபடக்கூடியவங்களாக இருப்பீங்கன்னு சொல்லலாம். நீங்கள் சித்தர் பெருமக்களையும் மகான்களையும் தொடர்ந்து வழிபாடு செய்கிறது நல்லது. செவ்வாய்க்கிழமை நாட்களில் முருகப்பெருமான் வழிபாடு செய்கிறது கூடுதலான சிறப்பை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம். அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு இயல்பிலேயே ஒரு ஆன்மீக சம்மந்தப்பட்ட ஞானம், கடவுள் பக்தி, இது எல்லாமே உங்களுக்கு பெருசாக தான் இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் அடிக்கடி ஆலய தரிசனம் செய்கிறது நல்லது தான். குலதெய்வ வழிபாடு செய்கிறது மூலமாகவும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்பட்டிருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஏழை எளியவங்க, மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள், உடல் ஊனமுற்றிருக்கக்கூடியவங்க, வயதில் பெரியவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யணும். உங்கள் தாய் தந்தரை கூடவே நீங்கள் வச்சு பராமரிக்கிறது மூலமாகவும் உங்கள் பொருளாதாரம் மேன்மையடைங்கிறது தான் உண்மை. தானத்திலே சிறந்தது அன்னதானம் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அன்னதானங்களை நீங்கள் தொடர்ந்து செய்யறதன் மூலமாகவும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல பலன் கிடைக்குன்னு சொல்லலாம். மேலுமே விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் அஷ்டமத்தில் இருந்தாலும் வக்கரத்தில் இருக்கிறாரு. அவர் பெரும்பாலும் பாகிஸ்தான பலனை தருவார். அந்த பலனில் சின்ன குறைபாடு இருந்தால் கூட ராசிநாதன் இருக்கிறதால ராசியை விட்டு தரமாட்டாங்க. அதனால நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 6ஆம் அதிபதி 8ல் இருக்கிறது நல்லது தான். சுக்கிரன் பலம் பெற்று பூர்வ புண்ணிய சார்ந்து இருக்கிறதால குடும்பத்தில் ஒரு அமைதி இருக்குங்க. நல்ல மாற்றமும் காத்திருக்குது. வாகன விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக அமையும். நிறைய பேர் இந்த நேரம் பழைய வாகனத்தை வித்துட்டு புதிய வாகனம் வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க. அதுவே சாதகமான பலன் கிடைக்கும். 7ஆம் இடத்துல குரு ராசியை பார்க்கறதால சுப போகம் உண்டுன்னு சொல்லலாம். 11ல் இருக்கக்கூடிய கேது இனி உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி தருவாரு. நீங்கள் தொடங்கக்கூடிய விஷயங்கள் வெற்றி கிடைக்கும். ஆன்மீக எண்ணம் அதிகரிக்கும். கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இது அற்புதமான காலகட்டம். நிறைய வாய்ப்பு உங்களுக்கு காத்திருக்குது. இந்த நேரத்தில் திறமை வெளிப்படுத்த தவறாதீங்க. தொடர்ந்து உங்கள் திறமையை நீங்கள் வெளிப்படுத்துங்க. எதுலையுமே நம்பிக்கையாக இருங்க. நிச்சயம் இந்த காலம் சிறப்பான காலம் தான். வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சி, வருமானம் ஈட்டக்கூடிய வாய்ப்பு எல்லாமே சிறப்பாக அமைஞ்சிருக்குது. அதே சமயம் கவனமாக இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தாயோட உடல் நலனில் கவனமாக இருக்கும்.
கவனமாக இருக்கணும். மனக்குழப்பம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். குழந்தைகளோட விஷயத்துலையும் தேவையில்லாத மனக்கசப்பு, தந்தைக்கு உங்களுக்குமே ஏற்கனவே உங்களுக்கு மனக்கசப்பு வாக்குவாதம் இல்லாமல் இல்லை. இந்த நேரத்தில் கோபத்தில் வார்த்தை விட்டுறாதீங்க. இப்படி பேசிட்டமேன்னு பின்னாடி வருத்தப்படாதீங்க. கொஞ்சம் நிதானமாக நீங்கள் செயல்படுறது நல்லது. இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் மனக்குழப்பம் இல்லாமல் இருக்காது. அடிக்கடி யோகா தியானம் செய்யறது நல்லது. பேச்சில் கவனமாக இருந்துக்கோங்க. வாதி பிரதிவாதம் இல்லாமல் ஈடுபட வேண்டாம். அஷ்டம செவ்வாய் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே முருகப்பெருமானை நீங்கள் வழிபாடு செய்கிறதும், சனி பகவானுடைய தோஷம் கூறினோம்னா ஆஞ்சநேயர் வழிபாடு செஞ்சுட்டு வரதும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நல்ல பலன் தான். மொத்தத்தில் இந்த நேரம் உங்களுக்கு புண்ணிய பலன் அதிகரிக்கக்கூடிய வாரமாக அமைஞ்சிருக்குது. ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு 4 கிரக சேர்க்கை அமைஞ்சிருக்கிறது. இந்த நேரம் பொருளாதார நிலைமை சிறப்பாக இருக்கும். இந்த நேரத்தில் கொடுக்குற வாக்குறுதி பலிக்கும். தோல்வி மனப்பான்மை விளக்குங்க. சுறுசுறுப்பாக செயல்படுங்க. நேர்மறை சிந்தனை ரொம்ப ரொம்ப முக்கியம். பதவியில் ஏற்பட்டிருந்த அவப்பெயர் நீங்கும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே பெருமை தரக்கூடிய காலம். ஒரு உயர்ந்த பதவியில் அமரக்கூடிய பாக்கியம் அமைஞ்சிருக்குது. அதற்குண்டான முயற்சி நீங்கள் தாராளமாக செய்யலாம். நல்ல மாற்றம் கிடைக்கும். தொழிலுமே புகழ்மிக்க ஒரு நபரோட அறிமுகம் கிடைக்கிறதால நிச்சயம் நல்ல மாற்றம் தான். பிள்ளைகளால் ஏற்பட்டிருந்த மன சங்கடம் நீங்க வாய்ப்பு இருக்குது. விரைவிலேயே அர்த்தாஷ்டம சனி உடையிறதால நீங்கள் இழந்த இன்பங்கள் எல்லாமே மீண்டுமே கொண்டு வர போகிறீங்கன்னு சொல்லலாம். நல்ல மாற்றம். வேலையிலுமே சிறப்பான பலன் தான். படிப்புலையுமே படித்த படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கும். ஒரு சிலருக்கு வெளிநாட்டு வேலை அமைய இந்த நேரம் சிறப்பான நேரமாக அமைஞ்சிருக்குது. பஞ்சாயத்து மாதிரியான விஷயம் சாதகமாக முடியும். முக்கிய ஆவணங்களை பத்திரமா பாதுகாக்க பாருங்கள். எதிர்பாராத செலவுமே இந்த நேரம் இல்லாமல் இல்லை. அதனால் கொஞ்சம் சிக்கனமாக இருக்குது. நீங்கள் முயற்சி செய்கிறது இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே நல்லது தான். பலவிதமான சிந்தனை உங்கள் மனசில் இருக்கும். எதை செய்யறது எதை விடுறதுன்னு தெரியாத குழம்புவீங்க. இந்த நேரத்தில் அனுபவஸ்தருடைய ஆலோசனை கேட்டுக்கிறது நல்லது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே எல்லாமே நல்லபடியாக தான் நடக்கும். ஆனால் உங்கள் சிந்தனையில் ஒரு நிலையில் இருக்காது. யாரை பற்றியும் சிந்திக்காதீங்க. எதை பற்றி சிந்திக்காதீங்க. உங்களுடைய தொழில் வாழ்க்கை குடும்பத்தை மட்டும் நீங்கள் சிந்திச்சா போதும். எதிர்மறை எண்ணத்தை நீங்கள் அறவே நிற்கிறது நல்லது. கொஞ்சம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே குணங்களில் மாற்றம் ஏற்படலாம். கொஞ்சம் நீங்கள் இந்த நேரத்தை மனசை கட்டுப்படுத்த பாருங்கள். சிக்கல் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த சிந்தனையினால் தான் வரும். அதனால் எனக்கு கொஞ்சம் நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்துங்க. ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. மனசை அலைப்பாய விடக்கூடாது. யோகாக்கு செய்கிறது, மனசுக்கு பிடிச்ச பாட்டை கேட்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறப்ப மனசு ஒரு நிலைப்படும். அதே மாதிரி அடிக்கடி ஆலய வழிபாடு செய்கிறது நல்லது. சிவன் கோவிலுக்கு போய் நீங்கள் வழிபாடு செய்கிறது மேலுமே நல்ல பலன் தான். இப்படி நீங்கள் அடிக்கடி ஆலய தரிசனம் செய்கிறப்ப நேர்மறை சக்தி உங்களுக்கு அதிகரிக்கும். நேர்மறை எண்ணெய் அதிகரிக்குன்னு சொல்லலாம். இதனால் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் பொறுத்த வரைக்குமே சாதகமான பலன் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு தெளிவான சிந்தனை உங்களுக்கு பிறக்கும். சூரியனோட நிலை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் மற்றவங்க பொறாமப்படுற அளவுக்கு தொழில் எல்லாமே சிறப்பாக தான் அமைஞ்சிருக்குது. கொஞ்சம் திட்டம் போடுறது தான் முக்கியம். சந்திர பகவானும் இந்த நேரம் சாதகமாக தான் அமைஞ்சிருக்கிறாரு. செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்கிறதால புதுசாக வாகனம் வாங்குறது நல்லது. ஆடை ஆபரண பிராப்தி உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏக்கத்தோடு இது நாள் வரைக்குமே குழந்தை பேர் இல்லையேன்னு கவலைப்பட்டவங்களுக்கு மக்கள் பேரும் உண்டாகும். வீட்டில் விரைவிலேயே மழலை சத்தம் கேட்கக்கூடிய வாய்ப்பு. தடைப்பட்ட காரியம் கைகூடி வரும். போட்டி பந்தயம் மாதிரியான விஷயங்கள்ல அமோகமான வெற்றி பெற போறீங்க. தடைப்பட்ட காரியம் கைகூடி வரும். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே குரு 7ஆம் வீட்டில் இருக்கிறதால தள்ளி போன திருமணம் சிறப்பாக நடக்க வாய்ப்பு இருக்குது. பொருளாதாரத்திலையுமே நல்ல மாற்றம் தான். வெளியூர் பயணம் மாதிரியான விஷயமும் நல்ல பலனு கொடுக்கும். சுக்கிரன் 5ஆம் வீட்டில் இருக்கிறதால நம்பிக்கையோடு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை எந்த ஏமாற்றம் இல்லை. ஆரம்பத்தில் சில தடமாற்றம் இருந்தாலும் இறுதியில் வெற்றி தான். சனி 4ஆம் வீட்டில் இருக்கிறதால விரோதிகள் இனி உங்களுக்கு தொல்லை தர மாட்டாங்க. வியாபாரம் வெற்றிகரமாக நடக்கும். ஆடல் பாடல் மாதிரியான நிகழ்ச்சிகளில் இந்த நேரம் மனது ஈடுபட போகுதுன்னே சொல்லலாம். வம்பு வழக்கு மாதிரியான தொல்லை கொஞ்சம் நேரம் வந்து போகலாம். உறவினர் வகையில் பண செலவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்குது. வியாபார ரீதியாக இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே எதிர்பார்க்கக்கூடிய லாபம் கிடைக்கும். புதிய முதலீடுகள் விஷயத்தை மட்டும் இந்த நேரம் வேண்டாம். கடன் கொடுக்கறதையும் வாங்குறதையும் இந்த வாரம் கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. பண வரவு அதுக்கேற்ற செலவு சமமாக தான் இருக்கும். ஆனால் சமாளிச்சிடுவீங்க. சகோதர வகையில் ஆதாயம் கிடைச்சிருக்குது. தாயோட உடல்நிலையில் கவனம் தேவை. திருமணத்துக்காக வரம் தேடக்கூடியவங்களுக்கு முயற்சிகளில் கொஞ்சம் பொறுமை தேவை. 2 வீட்டாரையும் நீங்கள் கலந்து பேசி இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே திருமண முயற்சி ஈடுபடுறது நல்லது. பிள்ளைகளால் பெருமை உண்டாகக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் ஓரளவு நிம்மதி கிடைக்கக்கூடிய நேரம். வெளியில் வேலைக்கு போகக்கூடிய பெண்களாக இருந்தால் கொஞ்சம் உங்கள் பணிகளில் கூடுதல் பொறுப்பு எடுத்துக்க பாருங்கள். நல்ல மாற்றம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுன்னு சொல்லலாம். நட்சத்திர ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த நேரம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு குரு பகவான் ராசியை பார்க்கறதால உங்களுக்கு சிறப்பான நேரம் தான். போராட்டமான ஒரு நிலைமை மாறும். வருமானம் சிறப்பாக இருக்குது. எடுக்கிற வேலை வெற்றியாக முடியும். திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல வரன் கிடைக்கும். வெள்ளிக்கிழமை நாட்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு சனி பகவான் குரு பகவான் பார்வை இருக்கிறதால உடல்நிலையில் ஏற்பட்டிருந்த பாதிப்பு சீராகும். மறந்திருந்த உங்கள் செல்வாக்கு வெளிப்படும். மதிப்பு மரியாதை உயர்ந்து வரும். தைரியமாக செயல்பட்டு நினைச்சதை நடத்தி முடிப்பீங்க. சனிக்கிழமை சந்திராஷ்டமம் இருக்கிறதால அந்த நாட்களில் கொஞ்சம் நிதானமாக இருங்க. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு செவ்வாய் சுக்கிரன் புதன் வக்கரமாக இருக்கிறதால எல்லா வேலைகளையும் கொஞ்சம் எச்சரிக்கை நிதானமாக அவசியம்.
உங்களை பாதுகாக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுடைய கிரக அமைப்பு பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் சாதகமாக அமைஞ்சிருக்கு. தடப்பட்ட வேலை நடக்கும். நேற்றைய வரைக்குமே நீங்கள் கண்ட கனவு எல்லாமே நீ வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நிறைவேற போகுது. எதிர்பார்க்கக்கூடிய வருமானம் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். நீங்களுமே சந்திராஷ்டம தினங்களை தவிர்த்து மற்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக தான் அமைஞ்சிருக்குது. சந்திராஷ்டம தினங்களை மட்டும் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இருக்க பாருங்க. மற்றபடி பெரிய அளவில் எந்த பாதிப்புமே இல்லை. நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் விருச்சிக ராசி அன்றர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி நண்பர்களே.